ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்கிறேன், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இதை பார்த்தவொடனே நம்மளுக்கு அப்படியே கோவங்கமாக வருது. குரூப்பிசம் திவாகர் சொல்லும்போது அவர் எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பார், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார்ன்றது நம்ம கொஞ்சம் புரிஞ்சால் இங்கே வந்து தெரியும். என்னென்னா இங்கே 3 பேர், கனி, இந்த ரம்யா ஜோ, சபரி 3 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரப்போதில்ல, அதுக்கு இப்போவே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா அதில் வந்து மெஜாரிட்டி ஓட்டு போட்டுதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடிலாம் வந்துட்டு யாருக்கு யூஸ் பண்ணலையோ அவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எஃப்ஜேவும் சபரி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓட்டு முறையை வந்து கொண்டு வந்து கடைசியில் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓட்டு யாருக்கு அதிகப்படியாக இருக்குன்னு. இப்போ வந்து இந்த சூப்பர் டிலக்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே அன்புக்காங்க. இந்த ரம்யா ஜோ, சபரி, எஃப்ஜே, கனி. இப்போ கலைய உள்ள கூட்டுவாங்க. அப்புறம் எப்படி அந்த டீம் உருப்படும்? இப்போ வந்து என்னன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் யாருக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்களே பிளான் பண்ணுறாங்க. அதுவும் ரம்யா தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, என்னென்னா மாற்றி நம்மளே போட்டுக்கலாம். கனி ஆமாம் மற்றவங்களுக்காக கொடுக்கக்கூடாது, நம்மளே போட்டுக்கலாம். கனி இது வரைக்கும் 4 வாரம் ஆச்சு நாமினேஷன்ஸ்குள்ளே வரவே இல்லை. எவ்வளோ ஒரு நெக்கில் பாருங்கள், எவ்வளோ இதுவாக பாருங்கள் பிளானை போடுறாங்கன்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, குரூப்பிஸ்ன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நம்மளும் தான் போடுறோம். நான் வந்து கனியக்கான உனக்கு போட்டுறேன். ஃபஸ்ட்டு அவங்க கரெக்ட் பண்ண தானே இவங்களுக்கு போடுவாங்க. கனியக்கான உனக்கு போட்டுறேன், எஃப்ஜேக்கில் இந்த வாட்டி நான் போடவே மாட்டேன், கானா வினோத்துக்கு போட்டுறேன். ஏன் எஃப்ஜேக்கு போட மாட்டேன் சொல்கிறாங்கன்னா, மொத்தமே 3 பேர் தான் போட முடியும், கரெக்டாக 3 பாஸ்க்கு தான். அப்படின்போது எஃப்ஜேவை கனெக்ட் பண்ணிட்டு தான் இன்னொருத்தவங்க பொதுவாக இருக்குன்னா போடணும். அப்போ தான் அவங்க நல்லவங்கன்ற மாதிரி தெரியும். அதனால் நான் எஃப்ஜேக்கு போட மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி கொடுத்தாச்சு. கானவனத்துக்கு போட போகிறேன், ரொம்ப நல்லவர். அதே மாதிரி கலைக்கு எனக்கு நான் ஓட்டு போட சொல்லி கேட்க போகிறேன். அவன் வந்துட்டு நார்மலாக கலை எனக்கு ஓட்டு போடனா கேட்க மாட்டான். அவனை மாமா அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவன் ஓட்டு போட்டுருவானோ. இன்னே இவ்வளோ தூரம் கீழே இறங்கிட்டீங்க. ஒரு ஓட்டு ஏன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லாமல் மக்களை சந்திச்சுட்டு போங்களேன். அது எவ்வளோ பெரிய மேட்டர் தெரியுமா? எத்தனை பேர் இந்த மாதிரி மக்களை சந்திச்சுட்டு போய் டைட்டில் அடித்து தும்சம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு மட்டமாக இருக்காங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. இதில் என்ன ஹைலைட்னா, கனியே இதுக்கு வந்து ஓகேன்றாங்க. சபரி என்ன சொல்கிறான்னா, அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியாச்சும் எனக்கு ஓட்டு போட்டு என்னை காப்பாற்றி விட்ருங்கடா அப்படின்னா சபரி சொல்கிறாரு, கழுத உனக்கு போன வாட்டி நான் தானே ஓட்டு போட்டேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அங்கே வந்துட்டு யார் நல்லா பண்ணுறாங்க யார் நல்லா பண்ணலான்ற விஷயங்கள் போல் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க. அதனால தான் அவர் திவாகர் என்ன பண்ணுறாரு, கோவப்பட்டு இங்கே குரூப்பிசம் இருக்குது, சபரி நீ குரூப்பிசமில் மாட்டிக்கிட்டு இது பண்ணுற, சிங்கிளாக நீ விளாட்றது கிடையாதுன்னு. சபரியே இப்போ வந்து இதை தான் சொல்லிட்டு இருக்காரு, இந்த வாட்டி நான் எப்படியாவது உன்னை போட்டு காப்பாற்றி விட்றேன், கவலைப்படாத, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உனக்கு வாங்கி கொடுத்துறேன்னு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து விஜய் சேதுபதி முன்னாடியே பார்த்துட்டு அது எப்படி நீங்கள் குரூப்பிசம் பண்ணலாம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாருக்கும் போகணும் தானே, ஏன் நீங்கள் மட்டுமே வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்கணும்ல. கேட்டால் நல்லாயிருக்கும். சரி, நீங்களாவது கமெண்ட்ஸில் கேளுங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.